ஹலோ மக்களே 469 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல எல்லா ஆட்டமுமே வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. ஏஸ் பயந்துகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் குரூல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே வராங்க நேவி ஆளுங்க. லூஃபியோ கோவத்துல இருந்துகிட்டு இருக்கான். டே ஏஸ் நீ என்னோட அண்ணன்டா, உனக்கண்டு எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கூமா இவனுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போலுக்கு. ஆனா அவன் இவன் கோவெல்லாம் கண்டுக்கிட்டவே இல்லை, அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். நான் டொஃப்ளவிங்க சொல்றான், டே நீ நினைக்கிற பாரத்துல கூமாலாம் இப்ப இல்ல, அவன்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் கோவ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கரும் நம்ம லூஃபியை லாக் பண்ணிட்டான். கழுத்துல வச்சு அடிச்சு நொறுக்குதான் சீப்ரசன் ஷோனை வச்சு. ஆனா லூஃபியை காப்பாத்த போவா ஹேங்காக் மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. லூஃபி மேலடா கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ வந்து நேவி பக்கத்துல தான் இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். வாயை முடுங்கடா, எனக்கு பிடிச்சால் மேலடா கம்பத்திக்கு வைக்கிறீங்க, உங்க கதையை முடிக்க நான் வந்திருக்கேன்னு சொல்றான் ஹேங்காக். ஹேங்காக் நீயான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபியை பார்த்தனே அப்படி லவ் மூட்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாவா. இதுல ஒரு பக்கம் நேவியும் மிரண்டாங்க. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, போவா ஹேங்காக் எதுக்குடா முகியோரா லூஃபி கூட சேர்ந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவ லூஃபியை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா லூஃபி மேல லவ் பீம போடுறதுக்கு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. லூஃபி நல்லவள், நீ நல்லா இருக்க, இது வரைக்கும் இது போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா. சடனா தலை குனிற மாதிரி குனிரா. பார்த்தா கீ எடுத்து கொடுக்குறா. உங்க அண்ணோட ஹேண்ட் கப்ல உள்ள கீ இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. முகிவரை ஏன் மூவ் ஆகாம இருக்கான், எனக்கு ஸ்டோன் ஆயிருப்பானு சொல்லிட்டு பின்னாடி இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி யாருமே பார்க்கல. ரொம்ப நன்றி ஹேங்காக்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்படி ஷாக்ல பாக்குறா. கையை பிடிச்சி வாங்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்காக்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கட்டி பிடிக்கிறான். நீ உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு நேவில மிரண்டுட்டாங்க. என்னடா இங்க நடக்கு, ஹேங்காக் கட்டி பிடிக்கானு சொல்லிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல லூஃபி, நீ முதல்ல உங்க அண்ணனை காப்பாத்து, அதை செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரொம்ப நன்றி ஹேங்காக்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஓடுறான். சடனா ஹேங்காக்கே சாஞ்சிட்டா. பயிர் டெம்பரஸே அடிச்சு நொறுக்கிட்டு போறானடா. யாரா இவன் சொல்லிட்டு எல்லாரும் மிரளுதாங்க. பார்த்தாவா அப்படியே வந்து ஷாக்ல சாஞ்சிட்டா. லூஃபியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது யாருக்குமே இது தெரியவே தெரியாது. வாரலாடே அசால்ட்டா அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு நேவியே மிரண்டுட்டாங்க. லூஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காவா. லூஃபி என்ன இப்படி செய்வான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு பிறகு மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்டா. ஸ்னேக் பிரின்சஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அவளுக்கும் லூஃபிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. அவ என்னன்னு பார்த்தா ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்டா. குளோரியோஸோ பாட்டிலாம் வந்து முன்னாடி வந்து காட்டுறா. லூஃபி நீங்க இருக்கியான்னு சொல்லிட்டு ஹேங்காக் அப்படி சந்தோஷமா நடந்து வரா. லூஃபியும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹேங்காக் நீ உண்மையிலே அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ரெண்டு வாழ்க்கை முழுக்க எப்போ சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஹேங்காக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். ஹனி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை வாழ்க்கை முழுக்க நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாவா. நம்மளுக்குள்ள பாண்டி என்னைக்குமே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காவா. டே முகியோரா உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். பெர்ஃபியூமோ ஃபியூரான்னு சொல்லிட்டு ஹேங்காக் பாஞ்சு வந்து அடிக்க போடுதா. உடனே பார்த்தா சீப்ரிசன் ஸ்டோனே ஒரு கிக் பண்றாதோ உடச்சிட்டு போய்கிட்டே இருக்காவா. டே முட்டாள், நீல என்னை தாண்டிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னதுடா சீப்ரிசன் ஸ்டோன்ல உள்ள கம்பல் அடிச்சு நொறுக்குதா, யாரா இவன் சொல்லிட்டு மிரளுதாங்க. நேவி நீ இப்படி பண்ணா நேவி உன்னை என்ன பண்ணுன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேக்குறான். நான் என்ன பண்ணணும் அதை தாண்டா பண்ணுவேன், ஏன்னா நான் அழகா இருக்குன்னு சொல்றாவா. சொன்னோன்னு நேவியே சாஞ்சிருச்சு. நல்ல வேலை ஹெல்ப் பண்ணிட்டா, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம இவன்கோவை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு நம்பவே இல்ல, என்னது கூமாவை சாச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. சடனா லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். இவனும் கூமாவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஆல்ரெடி நம்மளே ஏர்ல பறக்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. ஈவா அவன்கிட்ட பார்த்து இருந்துக்கும், அவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்றான் லூஃபி. இவனெல்லாம் எனக்கு தெரியும், டே கூமா நகண்டு போடான்னு சொல்லிட்டு இவன் ஷோவோ கத்திக்கிட்டு இருக்கா. இவன் ஷோ உங்களுக்கு இவனை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா இவன் எனக்கு தெரியும், ஆனா இப்ப கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டு தான், அதான் ஒன்னும் புரியலன்னு சொல்றான் இவன் ஷாமா. டே நீங்க நினைச்ச கூமாலாம் இப்ப இல்லடா, இப்ப வேற மாதிரி கூமா தான் இங்க இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். இது புது கூமான்னு சொல்றான். என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலன்னு சொல்றான் லூஃபி. இவன் தான் பாப்பா ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருந்தாம்ல, இன்னும் அவன் கையில பாப்பா இது இருக்கத்தானே செய்து. டே கூமா ஏதாச்சும் பேசுறான்னு சொல்லிட்டு இவன் ஷா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேக்கான். நீ ஏன்டா அமைதியா இருக்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசுன்னு சொல்றா இவன் ஷாமா. முட்டாள்தனமா பேசாதீங்கடா, அவன் கொஞ்ச நாள் முன்னாடியே இறந்துட்டான், சொன்னா கேளுங்கடான்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் வேகா பங்கு வந்து இவனோட பாடியை மொத்தமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப ஹியூமன் வெப்பனா தான் இருக்கான தவிர பார்த்தலோ கூமாலாம் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். என்னது மாடிஃபைடு பண்ண வெப்பனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற இவன் ஷாமா. ஓப்பனா சொல்ல போனா இந்த கூமாவை தான் வாலண்டியரா உள்ள இறங்கி போய் நான் ஹியூமன் வெப்பனா மாறப்போறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். ஃபர்ஸ்ட் அவன் கையை மாத்துறாங்க, அதுக்கப்புறம் லெக்க மாத்துறாங்க. அவனோட பாடியில ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே தான் வந்தாங்கன்னு சொல்றான்.
டேய் கூமாக்கு எப்பவுமே கவர்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காதா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, இதை நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஈவன் சமா. ஆனா இங்க கூமா அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு பெரி பவுண்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூமா இது ஈவன் சமா என்ன யாருன்னு தெரியும்ல, ஏதாச்சும் பேசுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா ஈவன் சமா. என்ன டீல இவன்ட்ட போட்டாங்கன்னு தெரியல, ஆனா இப்ப இவன் கவர்மெண்டோட ஆள் ஆயிட்டான், எல்லா ஆளும் போயிட்டான், நீ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ற ஈவன் சமாவை பார்த்து டொஃப்ளோமிங்கம். இவனுக்கு இப்ப நீங்க யாருனே தெரியாது, தேவையில்லாம இவங்களுக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப இவன் பேரு பெசிபிஸ்டா PX0ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெசிபிஸ்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சடனா ஒரு அட்டாக்க போடுறான். லூஃபி ஈவன் சமாவும் சாயிறாங்க. பார்த்து அந்த அட்டாக் பின்னாடி வெடிச்சு செதறுது. ஈவன் சமாவை கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா, என்னடா ஆச்சு டேய் கூமா என்னைய பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஈவன் சமாவா கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா லூஃபி பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இனிமேல் நம்ம மீட் பண்ண மாட்டேன்னு இவன் சொன்னாம்ல, அது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டேய் நான் இவன் கூட என்னை தெரியாதான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா எங்கேயும் மறைஞ்சு போயிட்டான். என்னன்னு பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. டேய் அங்க இருக்கவங்க எல்லாரும் போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியை கத்திக்கிட்டு இருக்கான். பேடு கேனன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சடியில எல்லாருமே செதறிட்டானுங்க. டேய் கூமா இதோட போதும்டா, என்னை விட மறக்க இந்த வாரண்டா ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டு ஏர்ல பாஞ்சு வரான். இவன்கோ எது உண்மையான இவன்கோனே தெரியல, ஏகப்பட்ட க்ளோனா வந்துகிட்டே இருக்கு. இவன்கோ பாஞ்சு வந்துகிட்டு இருக்கா. உண்மையானால தேடிக்கிட்டே இருக்கான் அவன். ஆனா ஏகப்பட்ட மூஞ்சி இருக்காங்க. கேலக்சி விங்க்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. இவன்கோ போட்டு உள்ள கூமா செதறிட்டான். கூமாவும் சாதாரண ஆள் இல்ல, வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காவா. ஹீஹான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா பெசிபிஸ்டா செதறது திரும்பி எஞ்சி வந்துகிட்டே இருக்கு. டேய் உனே நார்மலா விட போறதுல இப்ப அட்டாக்க மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கூமாவை அடிச்சு பறக்கிட்டு இருக்கா இவன்கோ. ஆனா கோவப்படுதா. இவன்கோ நல்ல ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. என்னோட ஃபேஸோட நீ மறந்த, இதை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன்கோவா அழ ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்ன பத்தியோட மெமரி மறந்துருச்சு, நான் யாருன்னு காட்ட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. உன் பாடியை துண்டு துண்டு ஆக்கப்புறம் எல்லாத்துக்கும் தயாரான்னு சொல்ற ஈவன்கோ. முகிவர நோக்கி நீங்க போங்கடா, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்ற ஈவன் ஷமா. ஓகே ஈவன் நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ இதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு லூஃபி அந்த குரூப் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு நேவி கூட தான் கட்டுறாங்க. இது என்னடா ஐஸ் புதுசா முளைஞ்சிருக்கு, அட்மிரல் அவுக்குஜி தான் இப்படி பண்ணாரான்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்குறாங்க. ஏதோ ஒன்னு செவரு மாதிரி இருக்கு. டே இது ஐஸ் மாதிரி இல்லடா, இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா உள்ளதான் பக்கி ஒளிஞ்சிருக்கான். இது மிஸ்டர் 3யோட வேலை. பக்கி தான்டா கிரேட்டஸ்டான ஆளு, அவன் ஒரு ஜீனியஸ்னு சொல்லிட்டு அவனே அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போறான்டா, நான் ஒரு புது ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் என்ன சொன்னானே தெரியல, பெர்ஃபெக்ட் பிளான்லாம் சொல்றானுங்க அவனுக்கு. சடனா பின்னாடி இருக்க செவத்தெல்லாம் தூக்கி போடுறான். ஏய் கேப்டன் பக்கி களத்துல இறங்கிட்டா, நான் யாருன்னு காட்டப்படுறேன்னு சொல்லிட்டு பக்கி ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். லூஃபி பின்னாடி வரான், அவனும் அட்டாக்ல இறங்கிட்டான். உண்மையிலே உன்ட பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமோ கத்திக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் 3. இங்க கட் பண்ணி குரோக்கடையில மிஸ்டர் 1 தான் கட்டுறாங்க. பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா குரோக்கடைல் தனி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே பாப்ஸ் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் பாஞ்சு வரானுங்க. ஆனா குரோக்கடைல அவங்களே அடிச்சு பறக்கிட்டு இருக்கான். இவனடா ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் ஒயிட் பேர்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. டே முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் டைமண்ட் ஜோசு வந்து குரோக்கடைல அடிச்சு ஏர்ல பறக்கிடுதாரு. இவனடா ஜெயிண்ட் மாதிரி இருக்கான், இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு குரோக்கடைல ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவன் தான் வந்து டொஃப்ளோமிங்கமா இருக்கான். 3rd டிவிஷன் கமாண்டர் டைமண்ட் ஜோசு தானடா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஜெட் மாதிரி அடிக்க போறான். எவனோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான். பார்த்தா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டான் டொஃப்ளோமிங்கம். டேய் இவன் கதையை முடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குரோக்கடைல்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே டொஃப்ளோமிங்கம் உன் வேலையை பாருல, ஒன்னே கொண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நம்ம ஏன் டீம் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபியே ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். ஏஸ் இருடா உனக்கு என்ன பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஆனா லூஃபி முன்னாடி எவனோ ஒருத்தன் மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு ஆக்காகாமி அப்படின்னு சொல்றான். ரெட் ஹேர் சாங்ஸ் பத்தி தான் பேசுறான். இனிமேல் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். பார்த்தா மீகாக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இவன் எனக்கு தெரியான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாக்கை இதனடா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். ஹாக்கை மீகாக்கு வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். அடுத்த ஜெனரேஷனோட வாழ்க்கையை இங்கேயே அழிக்க போறேன், பிளாக்ஸோட தாண்டி நீ போயிருந்தியான்னு பாப்போன்னு சொல்றான் மீகாக். பார்த்தா லூஃபி ஆனா வந்துகிட்டே இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி காமிங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.